ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றால் நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தின் உணர்வுகள் உயிரிலே பட்ட பின் இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் பரவி இந்த உடலை இயக்குகின்றது. பின் அந்த உயிர் இந்த உணர்வலைகள் நம் உடல் முழுதும் பரவி இரத்தத்தின் வழி அது பரவி பின் அந்த குணத்தின் கருவாக உருவாகின்றது. ஆகவே நமது உயிர் படும்போது இந்த உணர்வுகள் உணர்ச்சியாக இயக்கி அந்த உணர்வின் தன்மையை கருவாக உருவாக்குவதனால் நமது உயிர் இருக்கும் இடம் ஈஸ்வர லோகம். அதன் உணர்வுகள் நாம் இரத்த நாணங்களிலே படர்ந்து அதன் உணர்வுகள் கருத்தன்மை அடையும் போது இந்திரலோகம். அதன் உணர்வின் தன்மை எக்குணமோ அந்த கருவின் முட்டையிட்டு வெளிவரும்போது அணுத்தன்மை அடைகின்றது. எக்குணத்தின் தன்மை பெற்றமோ அக்குணத்தை உருவாக்கும், அது வளரும், அந்த அணுத்தன்மையாக பெறுகின்றது. ஆகவே அதற்கு பேர் பிரம்மலோகம். இப்ப நம் உயிரின் இயக்கம் ஈசன் என்றாலும் அதிலே துடிப்பு நிலை வரும்போது விஷ்ணு, அதிலே ஈர்க்கும் சக்தி லட்சுமி. இப்ப நாம் ஒரு மனிதன் கோபமாக இருக்கிறார் என்று உற்று பார்த்தால் அந்த மனிதனின் உடலை நமது கண் கருவிழி நம் உடலில் ஊழ்வென என்ற வித்தாக பதிவாக்கி விடுகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலனோ அந்த மனிதன் கோபமாக பேசும் அந்த கோப உணர்வை நம் உயிருடன் இணைத்து அந்த உணர்ச்சிகளை உடல் முழுதும் பரவச் செய்கின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன், அதற்கு பேர் சத்திய பாமா. அவன் கோபமாக இருக்கிறான் என்ற உணர்வை நமக்குள் தெரியப்படுத்துகின்றது. அதே சமயம் இந்த கரு முட்டையான பின் அணுத்தன்மை அடைந்த பின் அதன் இயக்கம் ஈசன் என்றும் அதன் இயக்கத்தால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றும் இதற்கு காரணப்பேர் வைத்து அழைக்கின்றனர். இப்போ நாம் கோபமான உணர்வை நுகரப்படும் போது அந்த கோபத்தின் உணர்ச்சிகளை ஊட்டும் போது ஆக சங்கு என்ற அந்த சப்தம் வருவதை சங்கு என்ற நிலையை பேர் வைக்கின்றனர். அந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் சுழலப்படும் போது சக்கரம், அதான் விஷ்ணு கையில் சங்கு சக்கரம் என்பது. ஆகவே உணர்வும் ஒளி அந்த சப்தங்கள் நம் உடல் முழுதும் அந்த உணர்ச்சிகளை இயக்குகின்றது. அதே கோபமான எண்ணம் வருகின்றது, அந்த கோபமான செயல்களை செயல்படுத்துகின்றது. யார் நம்ம கோபப்படுவனை பார்த்த பின் நமது உயிர் அந்த உணர்ச்சியின் தன்மை நம்மை இயக்குகின்றது. கண் கருவிழியோ நாம் பார்த்து ஊழ்வனை என்ற வித்தாக பதிவு செய்கின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலனோ இதை கவர்ந்து நம் உயிரிலே மோதச் செய்கின்றது. அந்த உணர்வுகளாக மாறுகின்றது. இப்போ ஒரு பாத்திரத்தை வைத்து கீழே நெருப்பு வைத்து அதில் தண்ணி ஊற்றி எந்த பொருளை போடுகின்றோமோ அது வேகும்போது அந்த மனத்தின் தன்மை தான் வெளிப்படுத்தும். இதை போன்றுதான் நம் உயிர் ஒரு நெருப்பை ஆக இந்த உணர்வுகள் இந்த உணர்ச்சிகளாக மாற்றி நம்மை அதை இயக்குகின்றது என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் இவ்வாறு விஷ்ணு என்றும் விஷ்ணுவின் மகன் பிரம்மா. இப்ப அந்த கோபமான உணர்வுகளை நாம் நுகர்ந்த பின் அது குறித்த காலம் வரும்போது அது கருவாகி உருபெறுகின்றது. அப்ப உருபெறும்போது இந்த உயிர் எப்படி இயக்குகின்றதோ இதே போல அந்த அணுவும் இயங்க தொடங்குகின்றது. அதற்கு பேரும் ஈசன் தான். அதனை ஏற்படும் துடிப்பு நிலையில் அந்த வெப்பமாகும் போது விஷ்ணு தான். அதனை ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. ஆனாலும் இந்த கோபத்தின் உணர்கொண்டு அணுவின் உடல் அமைப்பு வரப்படும் போது பிரம்மம் என்று பொருள்.
அதற்கு எது தேவை? அந்த காரமான உணர்வு தேவை. இப்ப நாம் ஒரு சோளம் விளைந்தால் அந்த வித்தினை நிலத்தில் ஊன்றினால் பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு இந்த சோளம் அந்த சோள செடி அது அழிந்தாலும் அதன் உடலிருந்து வரக்கூடிய அந்த சத்தினை சூரியன் எடுத்து வைத்துக் கொள்கின்றது. இது பூமியிலே படர்கின்றது. அப்போ அந்த பூமியில் இந்த சோளத்தை வைத்தால் பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு தன் தாய் செடியிலிருந்து வந்த அந்த சத்தினை கவர்ந்து இந்த சோளப்பயிர் விளைந்து தன் இனமான சோளத்தை ஒரு வித்து பல வித்துகளை உருவாக்குகின்றது. இதை போலதான் இந்த கோபப்படும் உணர்வினை இந்த கார உணர்ச்சிகளை தோன்றும் அந்த கார உணர்ச்சியை கவர்ந்து உணவாக உட்கொள்ளும் அணுத்தன்மை அடைகின்றது. ஆகவே இது பிரம்மலோகம். பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. இப்போ அந்த கோப உணர்வின் தன்மை அந்த சக்தியாக இயக்கப்படும் போது அதன் இயக்கமாக அது இயங்கும். ஆகவே அந்த கார உணர்ச்சிகளை நம் உயிருக்கு எட்டும் போது இந்த உணர்வுகள் நம் கண்ணுக்கே வருகின்றது. அந்த கண்வழி அந்த உணர்ச்சிகள் நினைவாக்கி எந்த கண்வழி கவர்ந்து உயிரிலே மோதச் செய்து அந்த உணர்வுகள் உடல் முழுதும் பரவியதோ இதை போல இந்த அணுவின் உணர்ச்சிகள் நம் உயிருக்கு கட்டி இந்த உயிருடன் தொடர்பு கொண்ட கண்ணுக்கு கட்டி கண் இந்த பூமியில் இருக்க பரம் என்ற நமது பூமி இந்த பரமாத்மாவிலிருந்து அது கவர்ந்து நம் உடலான ஆன்மாவா மாற்றுகின்றது. இந்த ஆன்மாவா மாற்றிய பின் இந்த உயிர் இல்லை மோதும் போது இந்த உடல் நம் இரத்த நாணங்களிலே கலந்துகின்றது. இப்ப காற்று மண்டலத்தில் இருப்பது போன்று நம் உடலுக்குள் இந்த இரத்தங்களை உடல் முழுதும் பரவுகின்றது. அதில் வரும் உணர்வினை இந்த கார உணர்வுகள் அந்த அணுக்கள் அதை எடுக்கும். பின் அது தன் இனத்தையவே பெருக்கும். ஒரு கோபப்படும் உணர்வினை நாம் நுகர்ந்தால் கோபப்படுகிறான் என்று அறிகின்றோம். அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு நமக்கும் அந்த கோபம் வருகின்றது. நம்ம எதையாவது இப்படி பேசுகிறான், யாரவோ பேசுகிறான், திட்டுகிறான் என்றால் அந்த உணர்வே நமக்குள்ளும் வருகின்றது. இது யார் செய்வது? நாம கோபிக்கின்றோமா? அந்த உணர்வு பற்றி அந்த கோபப்படும்படி அந்த உணர்ச்சிகளை நம்மை தூண்டுகின்றதா? சற்று சிந்திங்க. நீங்க சும்மா சாந்தமா இருக்கிறீங்க, ஒருத்தனை யாரோ கோபமான நிலையில் பேசி அசுத்தமான நிலைகளும் அவனுக்கு தொல்லைகளை கொடுக்கிறார் என்றால் அது நமது கருவிழி அவனை உற்று பார்த்தால் அந்த உணர்வினை ஊழ்வனை என்ற வித்தாக நம் எலும்புக்குள் இருக்கும் ஊனுக்குள் பதிவாக்கி விடுகின்றது. பதிவான பின் இந்த உடல் அந்த மனித உடல் என்று வரக்கூடிய உணர்வை நம் கண்ணோடு சேர்ந்த காந்தப்பன் இழுத்து நமது ஆன்மாவை மாற்றும். அந்த கோபப்படும் உணர்வை சூரியன் காந்தப்பனான் கவர்ந்து நமது பூமி ஒரு பரம் ஒரு எல்லை வானவீதி இதில் பரமாத்மாவாக மாற்றுகின்றது. மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடவே இதை சொல்லுகின்றேன். நம்ம கண்ணின் காந்தப்புலன் கவரப்படும் போது நமது ஆன்மாவாக மாறுகின்றது. நமது ஆன்மாவாக மாறிய பின் நம் உயிரின் காந்தப்புலன் சுவாசம் மூக்கு வழி இந்த உணர்வினை உறிஞ்சுகின்றது. இந்த உணர்ச்சிகளை நம் உடல் முழுதுக்கும் அது பரவச் செய்கின்றது. அப்போ பரவும்போது அந்த உணர்வின் செயலாக நம் உடல் இயங்குகின்றது. அதன் வழி அந்த எண்ணங்கள் வருகின்றது. அது உணர்ச்சிகளே நாம் மீண்டும் நாமோ அவனை கோபப்படும்படியோ அதற்குண்டான நிலையை நம்மை இயக்க செய்கின்றது. அப்போ எது இயக்குகின்றது? நாம் நுகர்ந்த உணர்வை அது இயக்குகின்றது என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு செடியில் ஒரு சோளத்தை நாம் விதைத்த பின் அந்த சத்தை சூரியன் எடுத்துக்கொண்டால் பூமியில் ஊன்றிய அந்த பூமி நிலை கொண்டு எப்படி அந்த செடியின் சத்தை அந்த சத்தை சோளப்பயிரின் சத்தை அதை எடுத்து அது சோள இதாக மாறி அதன் வித்துகளை உருவாக்குகின்றதோ இதை போலதான் நம் உடல் ஒரு நிலம். அதை நுகரப்படும் போது ஊழ்வனை என்ற வித்தாக ஊன்றிவிட்டால் அதன் உணர்வின் சத்தை அது கவர்கின்றது. பின் அந்த உணர்வை அந்த அணுக்களுக்கு உணவாக கொடுக்கின்றது. இப்போ எந்த குணத்தின் தன்மை உருவானதோ தன் இனத்தை பெருக்கும் தன்மை வருகின்றதான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா, பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. அந்த கோப உணர்ச்சியை தூண்டும். அது உணவாக எடுக்கும்போது அது உணவாக அந்த உணர்ச்சிகளை தூண்டி சில நேரங்கள் சும்மா இருக்கும், இனம் புரியாமல் யாராவது தொல்லை கொடுத்ததுனால அந்த நினைவு வந்து கோபமாக இருக்கும். அப்போ அந்த கோப உணர்ச்சியோடு நாம் ஏதாவது நீ சமையல் செய்தாலோ அல்லது கணக்கு எழுதினாலோ ஒரு எந்திரத்தை இயக்கினாலோ
அந்த உணர்வு வரப்படும் போது அப்ப அந்த உணர்ச்சியின் வேகம் கூட்டி சீராக இயக்காதபடி நாம் குறைவுள்ளவனாக மாற்றும். சில நேரங்களில் பார்க்கலாம், இனம் புரியாத கோபம் வரும். இப்போ நமக்கு எப்படி வருது? நம் உடல் உள்ள அணு அது உழைச்சி உந்தி உயிர் கெட்டும் போது இதன் வழி சுவாசித்து இந்த இரத்தங்கள் காணும்போது அந்த உணர்ச்சியின் வேகம் அப்போ உங்களுக்கு நிதானமாக ஒரு பொருளை செய்ய வேண்டும் என்றால் அது முடியாது. வேகமாக செய்ய வேண்டும். இப்போ இந்த பெண்கள் காய்கறி நறுக்கிறாங்கன்னா நறுக்க போகும்போது வேகமாக எடுத்துனா கையில் அறுபட்டு. ஏன்னா அவங்க அறியாமல் யார் மேலே வெறுப்பாச்சுன்னா அவங்க நினைவே வரும், நீங்கள் அடுத்தான கையில் எடுத்து. இப்போ சாந்தமான நிலைகள் இருந்தால் சிந்தித்து செயல்படும் தன்மை. ஒரு கணக்கு எழுதினால் நம்ம அறியாமலேயே ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் அந்த கணக்கு எழுதும் இந்த உணர்ச்சியில் ஊங்கினால் அந்த சிந்தனை இழந்துவிடும். ஆனால் கணக்கு தப்பாக வரும். இல்லை நோட்டையே எண்ணி பாருங்க, 2 நோட்டு போயிடும், இல்லைன்னா ஒரு நோட்டு தட்டி விட்டுரும். இப்படி நம்முடைய கணக்கின் தன்மைகள் எது மாற்றுகின்றது? நாம் நுகர்ந்த உணர்வுகள் அது அனுவானத்தின் அது உணவுக்காக இயங்கும் போது அதே உணர்ச்சியின் தன்மை பெறுகின்றது. இப்படி நாம் அந்த கோப உணர்வின் தன்மையை மீண்டும் மீண்டும் ஆனால் தன் இனத்தை விருதி செய்து கொண்டே போகும். இப்போ ஒரு அணுவுக்கு இந்த இரத்தத்தில் அந்த உணர்ச்சியின் தன்மை வரும்போது பல அணுக்கள் அதில் உருவாக்கிவிட்டால் பல அணுக்களும் அந்த கார உணர்ச்சிகள் உணவாக உட்கொண்டால் என்ன செய்யும்? அந்த மாதிரி கோபம் வர்றவங்களை பாருங்க, நரம்பெல்லாம் வெடிச்சு வரும் பார்க்கலாம். இப்போ அவங்க நரம்பு வெடிக்க வைக்கிறாங்களா? அந்த உணர்ச்சிகள் அந்த இரத்த நாணங்களை வெடிக்க செய்து கும்முன்னு இருக்கும், கண்ணெல்லாம் சிவந்திருக்கும். இந்த நெத்திகளில் பார்த்தோம்னா அந்த கண்ணுக்கு ஒரு ஓட்டங்களில் பார்த்தோம்னா அதனுடைய உணர்வுகள் வேகமாக இருப்பதை காணலாம். தப்பு யார் செய்தது? கோபப்படுவதை வேடிக்கை பார்த்தோம். இந்த உணர்வு நமக்குள் அணுவாக விளையுது. அப்போ அந்த உணர்வின் அணுக்கள் பெருக போகும்போது அதனுடைய மலம் நம் இரத்தத்தில் கலக்கும். இந்த இரத்தத்தில் கலந்து நம் உடல் முழுதும் சுற்றி வரப்போகும்போது இந்த உணர்வின் வேகம் நாம் அதாவது நம் உயிரில் இப்போ டிவி அதாவது ரேடியோக்கள் டிரான்சாக்ஷன் என்று சொல்வார். இந்த உணர்வின் தன்மை எந்த உணர்ச்சியோ அது டிரான்சாக்ஷன் அது எடுத்து இந்த உணர்வுகளை மூளை வரையிலும் சிந்திக்க செய்து அது உடல் முழுதும் பரவப்போகும்போதும் அது நுண்ணிய நரம்புகளில் இந்த கார உணர்ச்சிகள் ஆனால் அப்படி பலூன் மாறி விட்டு போகும். அப்போ நம்ம அறியாதபடி தலை குன்னு இருக்கும், கண்கள் கென்னு இருக்குமாயிரும். அப்போ நம்மளை அறியாமலேயே நம் குழந்தை மேலே பாசமாக இருந்தாலும் ஒரு சாமானை கீழே போட்டான்னா அரியகிட்ட தானமாக போடுறான் பாருங்க. அப்போ நம்ம பெண்கள் தன் மனைவியே ஒரு சாமானை எடுக்கிறது போச்சு அப்படின்னா பொதுவாக ஏதாவது சொல்கிறாங்க, சரி போய் மெதுவாக எடுத்து விடலான்னு சொல்லி சாதாரண நிலையில் நடந்தால் நடக்கிறத பாரு, இப்படி செய்த நீ என்ன வேலை செய்யணும்னா அவங்க மேலே வெறுப்பு வரும், மனைவி மேலே வெறுப்பு வரும். அதே சமயத்தில் தொழில் செய்கிற இடங்கள்ல ஒரு பையன் இருக்கிற சொன்னால் அவன் கொஞ்சம் மெதுவாக சரிங்க சாந்தமாக போனான்னா அவன் போகும்போது நதையப்பார். அவன் போகிறது பையன்லாம் உருப்பிடுவானா, எப்படி வேலை செய்யறான் பாரு, நம்மளை அறியாமலே அவனை திட்டும். இப்போ நமக்குள் ஓம் நமச்சிவாய சிவாய நம்ம அவங்ககிட்ட அந்த சொன்னவன காதலை கேட்குது. கேட்டவன என்ன செய்யறான், அதே உணர்வு இப்படி கோவிக்கிறாரு அப்படின்னு கோவப்பட்டுப்போம். அப்போ இங்கேருந்து போகும்போது இந்த உணர்வின் தன்மை வரப்போகும்போது இந்த ஃபைலை யார்கிட்ட கொடுக்கணும்னா அவங்களுக்கு பதில் வேற ஒருத்தர் கொடுப்பாங்க. தன்னை கொடுத்துட்டு நானே இவர் சொன்னவர்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. அப்புறம் பெல் அடிச்சு வந்து சேர்ந்துச்சா என்ன கணக்குன்னு கேட்குறாங்க வச்சுங்க முதலாளி. இல்லை வரலைங்க சொன்னேன், ஏண்டா ஒன்று எங்கடா கொடுக்க சொன்னேன், எங்கடா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னவர். ஏன்னா இந்த உணர்வு இவர் தான் அவர் இயக்குறார், அதன்படி அவர் செய்ய முடியாமல் போகுது. குற்றம் யார் செய்கிறது? ஆக நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் நம் உணர்வுகள் இப்படி மாற்றிக்கொண்டே உள்ளது. அப்ப தவறு யார் செய்கிறது? நாம் நுகர்ந்த உணர்வுகளே அந்த உணர்ச்சிகளை ஊட்ட செய்து நுகர்ந்த உணர்வோ நமக்குள் கருவாகி அந்த அணுக்கின் தன்மை பெருகி விடுகின்றது. அணுக்கின் தன்மை பிறந்தப்பின் நமக்கு கோபம் அதிகமாகும். சாப்பாடு கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க, இந்த உணர்ச்சிகள் அதிகமாகும் போது பெண்கள் சாப்பாடு கொண்டாடுறாங்க. சாப்பாடு கொண்டாடுறோம்னா அந்த சாப்பாடு பார்த்தோன்னா அந்த ஆவேசம் வரும். அந்த ஆவேசம் வந்தவொன்னு நினைச்சு கொஞ்சம் நின்ன போறோம், உண்டாடுறதுன்னா போட்டுட்டு போறது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு தன்னாலே எங்க சண்டை வரும். அப்ப இந்த மாதிரி நிறைய ஆணவன் என்ன செய்யுது, இந்த உணர்வுகள் அதிகமாகி இந்த இரத்த கொதிப்பு ஆகிறது. அவன் எதை பார்த்தாலும் துடிப்பினர். அப்போ அந்த சிறுமூலையில போய்
இந்த டிரான்சாக்சன் செய்யக்கூடிய அதிர்வுகளை உருவாக்கும். அது பலூன் மாதிரி உருவாகும். பலூன் மாதிரி உருவான எந்த பாகம்? இப்போ நாம் நுரையீரல் பாகம் ஆனால் அதன் தன்மைகள் அது விரிவடைந்து விடும். மூச்சுத்தண்ணல் அதிகமாகும். ஆக மூச்சுத்தண்ணல் அதிகமானால் சிறிது நேரத்தில் சிந்திக்கும் தன்மை இல்லாது இதனுடைய ஆக்ஷன் சரியா இல்லைன்னா அது மனிதனை ஆபத்தில் கொண்டு விட்டு. அதே சமயத்தில் இந்த கை பாகம் இயக்க போகும்போது ஏதாவது ஒன்றை செய்துகிட்டு இருக்கிறோம், அது செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி வரும்போது இதனுடைய அழுத்தம் ஆனால் இந்த கை பாகம் அந்த ஒரு பாகம் இருக்கக்கூடிய கை கால்களை அது செயல் அழுந்துச்சும் தபக்கு நீத்து சுண்டிவிடும். ஏன்னா அதுக்கு போகக்கூடிய அந்த உணர்வின் உணர்ச்சிகளை தடைப்படுத்தி விடுகின்றது இந்த பலூன் மான் உருவானது. ஆக கை கால்களை சுருக்கிவிட்டால் அப்புறம் அதுக்கு வேண்டிய வைத்தியங்களை செய்ய வேண்டியது. அதே சமயத்தில் அங்கே அந்த பலூன் மாதிரி வெடித்து விட்டார், இரத்த கொதிப்பு வந்தது, திடீர்னு மரணமாகிட்டார். இத்தகைய நிலை வரும். இதே உணர்வின் தன்மை பெற்ற பின் இந்த உயிரான்மா வெளிவருகின்றது. வெளிவந்த பின் என்ன செய்கின்றது? இது ஒரு மனிதன் அவர் மேலே யாராவது பற்று இருந்தால் இந்த கோபப்படுவோர் மேலே பற்றே வராது. அதிகமா அந்த பற்று வராதபடி அந்த கோபமாக பேச இந்த உணர்வு சாப அலைகளாக மாறும் கேட்பொருக்கு. ஆக நீங்க எவ்வளவுதான் அன்பா இருக்கட்டும் பிரியமா இருக்கட்டும் உதவி செய்தாலும் கூட அந்த கோபப்படுவோர் மேல மனைவியா இருந்தாலும் மகனா இருந்தாலும் வெறுப்படைந்து எதை சொன்னாலும் சும்மா வெறுத்தை பேசியிருப்பார். எதை சொன்னாலும் இப்ப இந்த வெறுப்பின் தன்மை தன்னை பிரித்து விடுகின்றது. பார்க்கலாம், இந்த இரத்த கொதிப்பு வந்துருச்சுன்னா அவங்ககிட்ட யாருமே உதவி செய்தவங்க எல்லாம் வெறுத்து விலகதான் செய்வாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மீண்டும் அந்த உணர்வுகள் அந்த வேகமாக கூடும். எவரும் என் சொன்ன கேட்கறதில்லை, நான் தேடி வைத்தேன் செல்வத்தை, என் குடும்பமே எனக்கு எதிரியா இருக்கு, இவங்கெல்லாம் நாசமா போகணும், இந்த உணர்ச்சிகள் இருக்கும். அதை செய்யறது யாரு? நாம் சும்மா இருக்கிறோம். அந்த மிளகா வாயில பட்டு ஆணும் அலறதான் செய்யும், கொஞ்சம் தண்ணி கொடு தண்ணி கொடுங்க. ஆக இந்த உணர்வின் வேகம் துடிக்கப்படும் போது நாக்கில் வறட்சி வரும். இரத்த கொதிப்பு பண்ணவங்க பாருங்க, நாக்கு வறட்சா, அந்த வறட்சியாகி கொஞ்சம் கோவம் வரும்போது கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்பாங்க. அதுல நேரமானாலும் வெறுப்பு தன்மை வரும். இப்ப இது எதை உருவாக்குது? நம்ம இரத்த கொதிப்பு வந்தவங்களை நம்ம பார்க்குறோம் இல்லை, அடிக்கடி சண்டை வரும், யாருக்கிடையும் மேறி வருவாங்க, யாரும் நிதானமாக பேச மாட்டார். ஆனால் அவர் மேலே வெறுப்பின் தன்மை தான் விளையிறாங்க. ஆனால் அவர் மேலே வெறுப்பானாலும் அவர் மேலே இருக்கக்கூடிய இந்த வேதனை உணர்வுகள் இவருக்குள் வேதனையா மாறும். அந்த வெறுப்பின் நிலைகள் இவர் மனதுக்கும் இதாகும்போது அந்த உணர்ச்சிகள் அந்த வெறுக்கும் அலைகளை இவர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தோரோ தொழில் நிலைகள் இருப்போரோ அவருடைய நண்பர்களாக பழகியோரோ சரி போகட்டும் நிதான நீ என்னை அவனுக்கு தான் நீ பார்க்க பேசுற அப்படின்ட்டு அவரையும் எதிர்ப்பார். யார் பேசுறது? நான் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு வளர்ச்சியை பெறும்போது நம்மை அறியாமலே இயக்குது. அதற்கு நாம் என்ன செய்யறது? ஏதாவது வழி வேணும் இல்லை? ஆக நாமோ ஒரு புலி மானை பார்க்குது, அந்த உணர்வின் தன்மை அது ஆகுது. அந்த உணர்வு வேகம் ஆன பின் இந்த உணர்ச்சிகள் மானின் உணர்ச்சி அந்த நல்ல அணுக்கள் பூரா சேர்ந்து விடும். அப்போ மான் தன் இறையை தேடி போறதை விட்டு அதை பார்க்கும்போது பயமே அதிகமாகும். அந்த பயத்தின் உணர்வும் புலியின் நிலையை நினைக்க போகும்போது இந்த உணர்வு அதிகமாகி போகுது. அப்ப அதிகமான பின் அந்த புலியை நினைத்து அது தன் இறைக்கு அது பார்க்குது, ஆவேசமாக தாக்குது. அது தாக்கும்போது அதை நினைச்சு வலுவாகும் போது இந்த மானின் உயிரான்மா வெளிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் வந்துவிடும். ஆக புலியின் ஈர்ப்புக்குள் வந்த பின் அந்த மானின் உயிரான்மா புலியின் ரூபமாக மாற்றும். ஆக இந்த புலியோ இதை அழித்து கொண்டு சாப்பிடும்போது தனக்கு எதை கிடைத்தது என்று சாந்தமா சாப்பிடுதான். அந்த வெறி கொண்டுதான் தாக்கு உருன்னு எதுவும் வந்துடுமா அப்படின்னு இந்த கோபத்துடன் தான் சாப்பிடும். இந்த இரத்த கொதி பண்ண சாப்பாடை கண்டா நிச்சயம் அவங்களுக்கு இந்த கோபம் உணர்வு. சாப்பிட்டுக்கிட்டோம் யாராவது பேசினா அப்புறம் சில்லும் கோபம். அப்ப நாம எதுவா மாத்துறோம்? மான் புலியாக இருந்தது, மான் புலியை பார்த்தது, இந்த உணர்வின் தன்னது மான் இறைக்காக வேண்டி அது கொல்லுது.
அது கொல்லும் போது அதன் நினைவே அதுக்குள் வருது. தான் வேதங்கள் கூறுது மான் அது எடுத்துக்கொண்ட உடலின் அமைப்பு. அந்த மான் உடல் என்று வரக்கூடிய சாம இசை. ஆக இப்ப புலி அதனுடைய உடல், அது உடல் என்று வரும் உணர்வும் அதனுடைய குணங்களும் அதனுடைய மனங்களில் நாம் நுகரப்படும் போது சாம இசை. புலியை பார்த்து நாம் நுகர்ந்த நம் உயிர் என்ன செய்யுது? அந்த உணர்ச்சிகள் ஊழி நம்ம உடலெல்லாம் நடுங்க செய்யுது, தப்பி ஓடச் செல்லும், அது மறைய செய்யுது. தான் கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் குருச்சேத்திரப்போம். இப்ப மானின் கண்கள் புலியின் உணர்வை நுகர்ந்த பின் இந்த உயிர் மானின் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் உயிரே உருவா இருக்கு இந்த மானின் உயிர். ஆகவே இந்த கருவழி ருக்மணி அந்த புலியை அது தனக்குள் அது வித்தாக பதிவு செய்து, அது பதிவான பின் இந்த புலி உடல் என்று ஆவேச உணர்வுகள் இது வருவதை நுகர்ந்து கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் கவர்ந்து இது ஆன்மாவை மாற்றிய பின் உயிரின் காந்தப்புலன் இதை கவர்ந்து அந்த சப்தத்தை எழுப்புகின்றது. அப்ப அந்த அதிர்ச்சி என்ற நிலை வரும்போது தப்பி ஓடும் உணர்வுகளை பார்க்கின்றது. முடிந்த மட்டுக்கும் அது ஓட எண்ணுகின்றது. ஆகவேதான் புலியின் உணர்வை நுகர்ந்த அந்த மானுக்கு அது அர்ஜுனனுக்கு இந்த கண்ணன் உபதேசிக்கின்றான் என்று. அந்த புலியின் வேறுமான உணர்வு வலிமை பெற்றது தான் கண்ணன் அர்ஜுனனுக்கு பல வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறான் என்று. இப்ப மானின் உடல்ல அந்த புலியின் உணர்வுகளை உயிரிலை மறந்த பின் அந்த உணர்வின் வேக துடிப்பு அதை உணர்ச்சிகளை தூண்டி இதே கண் அந்த புலியிடமிருந்து தப்பிக்க பல ஒளியும் பாதைகளை காட்டுகின்றது. அப்போ ஒளியின் பாதைகள் காட்டினாலும் இதை விடாது தன் பசியின் நிலைக்கு அது தாக்க எண்ணுகின்றது. அது முடியாத நிலைகளில் இதை தாக்கி சிக்கும் போது அந்த உணர்வுகள் புலியின் உணர்வான வலுவுகள் அனைத்தும் இந்த மானின் உடலுக்குள் சென்று விடுகின்றது. முதல்ல மான் புல்லை பார்க்கும் போது பார்த்த சாரதி அந்த உணர்வின் தகுந்த சாரதி அகன்று தான் மேய செல்லுகின்றது. புலியோ மானை பார்த்து தன் உணர்வு இருக்கின்ற பார்த்த சாரதி அந்த உணர்வு எடுத்து தன் உணவுக்காக அழைத்து செல்லுகின்றது. ஆனால் மானுக்கோ இந்த புலியின் உணர்வு என்பது வலிமை. அந்த வலிமையான உணர்வு அந்த கண் அதை பார்த்து வலிமையின் உணர்வினை அந்த மானின் உணர்ச்சிகளை ஊற்றி அதனுடைய வலிமை இவ்வாறு இருக்கின்றது, நீ தப்பிக்கொள் என்ற அந்த உண்மையை இந்த கண்கள் சொல்லுகின்றதான் சத்தியபாமா. உண்மை உணர்த்துகின்றது, தனதாக மாற்றுகின்றது என்று வேத நூல்களில் கண்ணின் இயக்க நிலைகளை தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரம். நாம் கண்ணன் என்றால் கண்ணன் என்றால் எங்கே இருக்கிறான்? நமது கண் இங்கே இருக்கின்றது. இப்போ அந்த புலியிடமிருந்து தப்பிக்கும் போது ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா, இப்ப அதுக்கு ஆபத்து வருகிறது என்று அது உணர்த்தி அது அனாதை இருக்கும்போது ரசித்து நீ தப்பித்துக்கொள் என்ற உணர்ச்சிகள் ஊற்றி அது ஒளியை செய்கின்றது, பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்கிறது. இருப்பினும் இந்த புலி அந்த மானை அழித்த பின் அப்ப புலியின் நினைவு அந்த மானின் உணர்வுப்புறம் புலியின் நினைவா வெளிவருகின்றது. அப்ப எந்த கண் அந்த புலியை பார்த்து கூர்மையா பார்த்ததோ அந்த வலிமைக்கு தக்க அந்த உயிர் வெளிவந்த பின் புலியின் உடலுக்குள் செல்ல அந்த உணர்வு ஈர்க்கப்படும். அதான் அர்ஜுனன். அதாவது கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றான். இப்போ புலியின் உணர்வுகள் அது வலிமையாகப்படும் போது அதன் உணர்வின் தன்மை ஒன்று வியூகத்தை தவிர்த்து அதனில் சென்று நீ அதுவாகும். இன்று மானாக இருக்கின்றது அந்த புலியின் உணர்வை ஏற்றுக்கொண்டது. அது இறந்த பின் என்ன செய்து புலியின் உடலுக்குள் சென்று அந்த உணர்வின் சக்தி எடுத்து புலியாக பிறகு அந்த புலி குட்டியான குட்டியை புலி என்ன செய்து ரொம்ப பாதுகாப்பாக. அதனால் உனக்கு பாதுகாப்பான இடம் அதுதான், வீரத்தை தவிர்த்து அதனுள் சென்று நீ அதுவாகும். அப்போ மான் புலியாகும் போது அது பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நாம் கோபத்தின் நிலையை நாம் எடுக்கின்றோம். இந்த உணர்வின் தன்மை நாம் எடுக்கப்படும் போது இந்த உணர்வுகள் நமக்குள் யாரையும் வெறுக்க செய்கின்றது. ஆக அந்த உணர்வு உட்கொள்ளும் அந்த வெறுப்பின் தன்மை வருது. யாரையோ பார்த்தோம் அந்த உணர்வு உருவாக்கியது. மீண்டும் கோபப்பட்டவனை எண்ணும் போது இந்த உணர்ச்சிகள் நமக்குள் அதிகமாக வளர்த்து அந்த இரத்த கொதிப்பாகி
நம் மனித உடலின் தன்மை சுருங்கச் செய்கின்றது. நாம் தப்பு செய்யவில்லை, அது கொஞ்சம் வளர விட்டோம்னா அது அதிகமாகிவிடும். அப்படி அதிகமான பின் இப்போ புலி எப்படி மற்றவை கொன்று சாப்பிடுகின்றதோ இதை போல உணர்வின் இந்த மனித உடலுக்குள் விளைந்த பின் இந்த அங்கங்கள் சுருங்குகின்றது, மனித நிலையை மாறுகின்றது. இந்த உடலை விட்டு வெளிவரும் உயிரான்மா பரமாத்மாவை கலக்கின்றது. இந்த பரமாத்மாவை கலந்தால் இந்த புலி இதே போல தன் இனமான நிலைகளை கவரும் சக்தி பெற்றது அதன் உடலின் உணர்வுகள். இப்ப நாம் மனிதன் அந்த ஆவேச உணர்வின் தன்மை கொண்டு வரும்போது அதே உணர்ச்சி கொண்டு இந்த உயிரான்மாவை வெளிவரும்போது நாம் பூமியான பரமாத்மாவில் கலக்கின்றது. இந்த பரமாத்மாவில் கலந்த பின் இந்த பரமாத்மாவில் இருப்பதை நுகர்ந்தறிந்து தன் உணர்வின் தன்மை அறியும் சக்தி பெற்ற இந்த புலி இதன் ஈர்ப்புக்குள் அது சென்று அதன் உணர்வின் தன்மை அது சென்று அது கருவாக உருவாகின்றது. ஆகவே அது புலியாக மாற்றிவிடுகின்றது. இதுதான் ராமாயணத்தில் இன்று தசரத சக்கரவர்த்தி என்ற நிலையில் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் முறைகளை பற்றி சில வர்ணனைகள் எழுதியிருப்பார்கள். ராவணன் என்ன செய்கின்றான், தான் உலக எல்லா அரசர்களையும் வீழ்த்தி தனக்குள் அடிமையாக கொண்டு வர வேண்டும் என்று அவனுடைய எண்ணங்கள். தனக்கு எதிர்ப்பாக எவர் இருக்கின்றதோ அவரை கொல்ல வேண்டும் என்றுதான் அவன் உணர்வு. அவன் சொல்லு கீழ் வரவில்லை என்றால் அவன் கொன்று குவித்து அதை உணவாக உட்கொண்டான். என்ன செய்யறான், ராவணனை பார்த்தா ஒன்று கொன்று உன்னை சமைத்து நான் சாப்பிடுவது என்னன்னு சொல்லும். இதுகளெல்லாம் இந்த உணர்வின் தன்மை அங்கு வளரப்படும் போது அந்த ராவணனும் எல்லா எல்லா ராஜ்யத்தையும் அது கைவல்யப்படுத்த வேண்டும், எல்லா நாட்டையும் கைவல்யப்படுத்த வேண்டும் என்று அந்த உணர்வை பற்றி விஷ்ணு நோக்கி அவன் இருக்கின்றார். இப்ப விஷ்ணு யார், அந்த ராவணன் உயிர் தான் விஷ்ணு. அப்போ எல்லா நாட்டையும் தான் எவரையுமே அது கொண்டு அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று விஷ்ணு நோக்கி தவம் இருக்கின்றான். அப்போ மற்றவர்களை வீழ்த்திட வேண்டும் என்ற உணர்வை அவன் சுவாசிக்கும் போது இந்த உயிரை பட்டு அந்த உணர்வினை உருவாக்கும் ஈஸ்வரலோகமாக மாறுகின்றது. ஆக கொண்டு குவிக்கும் உணர்வின் தன்மையை அவன் உடலுக்குள் அந்த உணர்ச்சியின் தன்மை கூடப்படும் போது அந்த கொண்டிடும் உடலின் அணுத்தன்மை கருவாகின்றது. இப்ப மனித உடலில் இப்ப நாம் ரத்த கொதிப்படுறவங்க மகிழ்ச்சி என்ற நிலைகள், ஏனென்றால் இந்த லோகம் பல கோடி தீமைகளை நீக்கி நாம் மனிதனான மகிழ்ச்சி என்ற நிலையை 6 அறிவு, அதான் கன்னீர் பெண்கள் 6 பேர் அந்த இந்த லோகத்தை மகிழச் செய்வதும் இந்த லோகத்தை ஆட்சி புரியும் சிவனையும் விஷ்ணுவையும் பிரம்மனையும் மற்றவர்களை சந்தோஷப்பட செய்யும் அந்த உணர்வுகள் அங்கே இந்த லோகத்துக்குள் இந்திர சபையில் நடத்தனம் ஆடுகின்றார். ஏனென்றால் விஷ்ணு என்பது யார், நமது உயிர். சிவன் என்பது யார், நமது உடல். ஆக இதை போல நமக்குள் எண்ணும் மகிழ்ச்சி என்ற உணர்வின் தன்மையும் இது பிரம்மலோகம், இதை போல அந்த பிரம்மனும் அதன் நிலை செய்கின்றார். ஆக மகிழ்ச்சி என்ற உணர்வின் தன் நமக்குள் எவ்வாறு உருவாகிறது என்ற நிலைதான் அங்கு இந்த லோகத்தை காட்டுகின்றன. ஆக அதந்து உருவ அமைப்பு கொடுத்து காவியம் படைத்து உருவம் அமைத்து இந்த சபை எப்படி நடக்கிறது என்று. ஆகவே இவனுக்கு விஷ்ணு நோக்கி தவம் இருக்கும்போது இந்த உடலான இந்த லோகத்தில் மகிழ்ச்சி என்ற நிலையில் சென்று அவனை கொண்டு குவிக்க வேண்டும் என்ற உணர்வினை இருக்கின்றான். அப்ப அவன் எண்ணியதெல்லாம் அவன் உயிரான விஷ்ணு அதன் உணர்வின் தன்மையை அந்த உணர்ச்சிகள் உடலில் பரவச் செய்து அதே ஈசனாக இருந்து அந்த வேதனைப்படும் அவனை அடக்கிடும் உணர்வுகள் அங்கு கருவாக உருவாகின்றது. அந்த உடலில் விழும்போது விஷ்ணு வரம் கொடுத்து விட்டான். ஆக இந்த லோகத்தை தன் கைவெளியப்படுத்த ஆக ஆத்திரப்படுத்தும் இந்த உணர்வுகளை அதை எடுத்துக்கொள்ளும் போது பிரம்மனையும் நோக்கி தவம் இருக்கின்றான். பிரம்மனும் அதே மாதிரி வரம் கொடுத்து விடுகின்றான். அப்போ ஒருவரை கொண்டு குவிக்கும் உணர்வின் தன்மை அது உருவாகும். இந்த உணர்வின் அணுத்தன்மை வரும்போது ஆக மகிழ்ச்சி என்ற உணர்வு அந்த கன்னி பெண்களை அடக்கி விடுகின்றது. இந்த 6வது அறிவின் தன்மை செயலற்றதாக மாற்றுகின்றது. ஆனால் அதே உணர்வின் தன்னை அசுர உணர்வு கொண்ட பிரம்மமாக மாறுகின்றது. இரத்த கொதிப்பு வரும்போது எப்படி அந்த உணர்வின் தன்மை மாறுகின்றதோ இதே போல இங்கே மாற்றம் அடைகின்றது. இப்படி மாற்றம் அடையப்படும் போது அவன் உடல்களில்
இந்த வேதனையை உருவாக்கும் அசுர உணர்வின் தன்மை இங்கே சிவமாகின்றது. ஆகவே சிவனும் அது வரம் கொடுத்து விடுகின்றான் என்று இப்படி ராமாயணத்தில் தெளிவாக கூறுகின்றது ராவணனின் செயலாக்கங்கள்.